தன்னோட ஆண் குழந்தை செதுக்கி வச்சிருந்த ஒரு சிறிய மண் பொம்மையை பார்த்து பயத்துல உறைஞ்சு போய் அந்த அப்பாவும் அம்மாவும் வீடையே விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே பொம்மை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அப்பா அவனுக்கு மண் கருவிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தினாங்க. ஒரு நாள் மாலை நேரம் அந்த குழந்தை செஞ்சிருந்த பொம்மைகளை எல்லாம் அவங்க அப்பா ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு பொம்மையை பார்த்ததும் அவரோட முகமே மாறிடுச்சு. காரணம், அந்த பொம்மையில ஒரு ஆண் குழந்தை ஒரு உயரமான மனிதனோட கையை பிடிச்சு நின்ன மாதிரி இருந்தது. முகம் முழுக்க தெளிவா செதுக்கப்பட்டிருந்தது. உடனே அவரு, டேய், இந்த ஆளு யாரு அப்படின்னு கேட்டாரு. அந்த குழந்தை சாதாரணமா, இவங்க என்னோட நண்பர், தினமும் ராத்திரி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, என்ன கூட்டிட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னதும் அவருக்கு உடம்பே குளிர்ந்து போச்சு. அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு உடனே தன்னோட மனைவி கிட்ட காட்டுறாரு. அவங்க அந்த முகத்தை பார்த்ததும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொம்மையில இருந்த முகம் அவங்களோட அண்ணன். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர். உடனே இருவரும் நடுங்கிட்டே, இந்த மாமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே, அவர் தினமும் வருவாரு, ஆனா இன்னைக்கு பகல்லையே வந்திருக்கிறாரு, அதோ கதவு கிட்ட நிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷமும் யோசிக்காம அந்த அப்பா அம்மா குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டையே விட்டு ஓடிட்டாங்க. அந்த வீட்டுக்கு அப்புறம் யாருமே திரும்பி போகவில்லைன்னு சொல்றாங்க.